Hey folks, welcome back to our channel Hollywood Hub Tamil. இந்த வீடியோவில் ரெட் ஒன் மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ராக் த ட்வின் ஜான்சன் அப்புறம் நம்ம மார்வலோட கேப்டன் அமெரிக்கான்னு சொல்கிற கிறிஸ் ஈவன்ஸ் இவங்க 2 பேருமே சேர்ந்து நடித்த மூவி தான் ரெட் ஒன். November 15 அப்போ ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த மூவியோட பிளாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ஈவ் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டா கிளாஸை ஒரு சிலர் கடத்திட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்கள சாண்டா கிளாஸை மறுபடியும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு மூவியோட ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் அவரை காப்பாற்றி ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்காக நம்ம ராக் அண்ட் கிறிஸ் ஈவன்ஸ் 2 பேரும் எப்படிலாம் ட்ரை பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான் கதை. ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு ஆக்ஷன், அட்வென்ச்சர் அண்ட் காமெடி கலந்த மூவி. நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த மூவியை பொறுத்தவரை எந்த இடத்துலையுமே எனக்கு லேக் அடிக்கவே இல்லை. ரொம்பவுமே ஒரு ஜாலியாக போச்சு. ஸோ நம்ம ராக்கோட கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, அவர் தான் நம்ம சாண்டா கிளாஸோட பாடிகார்ட். ஸோ அவரை மீறி தான் கடத்திட்டு போயிடுவாங்க நம்ம சாண்டா கிளாஸை. ஸோ நம்ம ராக் நம்ம சாண்டா கிளாஸை அகைன் கூட்டிகிட்டு வந்தாரா இல்லையா, ரொம்பவுமே சூப்பராக நடிச்சிருந்தார். ஸோ மற்ற மூவியில் ராக்கோட மற்ற மூவி கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மூவி எவ்வளவோ பரவாயில்ல. அந்தளவுக்கு நம்ம ராக்குக்கு பெரிய ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இந்த மூவியில் காட்ட மாட்டாங்க. ரொம்பவுமே சிம்பிளாக நடிச்சிருப்பார், சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிறிஸ் ஈவன்ஸ் சைட் போய் பார்த்தீங்கன்னா திருட்டு வேலைக்கெல்லாம் பண்ணுவார் இல்லீகலாக. ஸோ உண்மையை சொல்லணுன்னா அவர் தான் சாண்டா கிளாஸை கடத்துறதுக்கே அவருக்கே தெரியாமல் எனிமீஸுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ பட் அவருக்கு தெரியாது நம்ம இந்த மாதிரி சாண்டா கிளாஸை கடத்துறதுக்கு தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ராக் என்ன பண்ணுவார், நம்ம சாண்டா கிளாஸை கடத்துறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி பார்த்தா நம்ம கிறிஸ் ஈவன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ அவரையே கூட்டிகிட்டு போய் மறுபடியும் சாண்டா கிளாஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர்கிட்டே ஹெல்ப் கேட்பாங்க. கிறிஸ் ஈவன்ஸ் அவங்களை ஹெல்ப் பண்ணாரா இல்லை 2 பேரும் ராக் அண்ட் கிறிஸ் ஈவன்ஸ் 2 பேருமே சேர்ந்து நம்ம சாண்டா கிளாஸை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. சூப்பராக இருக்கும். இந்த மூவியோட வில்லன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விட்ச். அவங்க பேர் வந்து கிரேலா தி விட்ச் அப்படிங்கிற கேரக்டர் தான் இந்த மூவியில் வில்லனாக ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபீமேல் வில்லன் தான். ரொம்பவுமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு சில சீன்ஸ் தான் வருவாங்க, பட் வந்தாலும் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ரொம்பவுமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ட்வின் ஜான்சன் அண்ட் கிறிஸ் ஈவன்ஸ் 2 பேரையும் பேஸ் பண்ணி தான் கொண்டு போயிருக்காங்க. மற்ற கேரக்டர்ஸுக்கு அந்தளவுக்காக பெருசாக கேரக்டர் டெவலப்மெண்ட் இல்லை. இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம சாண்டா கிளாஸ் சைட் போனீங்கன்னா நம்ம ஜேக்கி சிமன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? ஸ்பைடர்மேன் மூவியில் கூட நியூஸ் ரிப்போர்ட்டராக வந்திருப்பார்ல, ஜே ஜேமிசன். அவர் இந்த மூவியில் சாண்டா கிளாஸும் நடிச்சிருக்காரு. பட் பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட் அடையாளமே தெரியல. இவராது நல்லா மசில்ஸ்லாம் பாடியெலாம் ஏற்றி சூப்பராக நடிச்சிருந்தார். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அவர் ஞாபகமே வரல. படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போய் பார்த்தா நம்ம ஜேக்கி சிமன்ஸ் இவராடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ரொம்பவுமே நல்லா நடிச்சிருந்தார். இந்த மூவியில் நம்ம சாண்டா கிளாஸுக்கு ஒரு பிரதர் வேறு இருப்பாங்க. அவர் கூட ஒரு சில சீன்ஸில் சூப்பராக இருக்கும். ராக்குக்கும் அவருக்கும் ஒரு சின்னதாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கு காரணமே நம்ம கிறிஸ் ஈவன்ஸ் தான். ஸோ அது கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அதை ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. சாண்டா கிளாஸோட தம்பி இருக்கார்ல, பிரதர், அவரை பார்க்கும்போது எனக்கு லைட்டாக அந்த பியூட்டி அண்ட் தி பீஸ்ட் படம் பார்த்துருக்கீங்களே, அந்த மூவியில் ஒரு பீஸ்ட் வரும் பார்த்தீங்களா, பெருசாக கொம்பெல்லாம் வச்சுட்டு தாடி மீசை உடம்பெல்லாம் முடியாக ஒரு பீஸ்ட் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதை மாதிரியே பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த அவரோட சாண்டா கிளாஸோட பிரதரை பார்க்கும்போது எனக்கு பியூட்டி அண்ட் தி பீஸ்ட்டில் வர அந்த பீஸ்ட்டு தான் ஞாபகத்துக்கு வந்தது. நீங்கள் இந்த மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேரக்டர் ஞாபகம் வந்ததா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக சொல்லலாம். படத்தை பற்றி ஓவராலாக சொல்லணும்னா ஒரு சூப்பரான மூவி. ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு ஜாலியாக ஆக்ஷன் அட்வென்ச்சர் சூப்பராக இருக்கும். இந்த படத்தை போய் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தோணும். எனக்கு எந்த இடத்துலையுமே லேக் ஆகலை. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்களா இல்லையா, பார்த்துருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கிறத தாராளமாக நீங்கள் உங்கள் தாட்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ தமிழ் எப்படியே அவைலபிளாக இருக்குது, போய் பாருங்கள். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பார்த்தேன். ரொம்பவுமே என்ஜாய் பண்ணேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். டாடா.